யாரிடம் நிதியும் திறனும் அதிகாரமும் இருக்கோ அவரிடம் கேட்டால் அவர் செய்து கொடுப்பார் என்று நான் கருதுகிறேன். எங்களிடம் இல்லை. பாசிட்டிவா பதில் சொன்னா உறுப்பினர்களுக்கு அவர் இப்போ வெளிப்படையா பேசின இந்த நிதி சம்பந்தமான விஷயங்கள், ஐடி பாஸ் கொண்டு வரக்கூடிய விஷயங்கள், இது எல்லாமே நம்முடைய துறையிலிருந்து போகக்கூடிய விஷயங்கள். ஆனா எதுவுமே நமக்கு நிதி இல்லாம என்ன பண்ண முடியும் அப்படின்ற ஒரு கேள்வி வரும். அந்த ஒரு ஆதங்கத்தை தான் அவர் வெளிப்படுத்திருக்கிறாரு. அரசுக்கு ஆதரவான, குறிப்பாக திமுக ஆட்சிக்கு தலைவருக்கு ஆதரவான எல்லா விஷயங்களையும் ஒத்துகுதுகிற ஒரு நபராக இருந்தாதான் இங்க நிலைக்க முடியும் என்பதற்கான ஒரு மெசேஜா தான் இதை நம்ம புரிஞ்சுக்க முடியும். குழந்தையோட அப்பா ஒரு வாரத்துக்கு முன்னாடி கழிவுநீர் குடிநீரோட கலக்குன்னு சொல்லி புகார் தெரிவிச்ச போய் மாநகராட்சியினர் அதெல்லாம் கிடையாது போன்னு விரட்டி விட்டாங்க. நீங்க சொல்றது மாதிரி கழிவுநீர் கலக்கல, மோர் குளிர்பானங்கள் கலந்து வந்த பிரச்சனைகளாலதான் வயிற்றுப்போக்கு இந்த பிரச்சனை எல்லாம் ஏற்பட்டுச்சு அப்படின்னா அது எப்படி ஒரே ஒரு மக்களுக்கு மட்டும் ஏற்படும்? திருவிழாக்கு ஒரே ஒரு மக்கள் மட்டுமா வருவாங்க? திருவிழாக்கு பல ஊர்காரங்க சேர்ந்து கொண்டாடக்கூடிய சந்தோஷமா இருக்கக்கூடிய ஒரு நிகழ்வு. அதுல ஒரே ஒரு மக்கள் மட்டும் எப்படி அந்த குளிர்பானத்தை குடிச்சு அவங்களுக்கு மட்டும் எப்படி அந்த பாதிப்பாயிருக்கும்? மிஸ்டர் கே நேரு சொன்ன அந்த ஆல்டர்னேட்டிவ் சொல்யூஷன் என்ன அப்படிங்கிறது எனக்கு நினைவு போகுது. இப்போ என்ன பண்ணிருக்கிறாங்க அப்படின்னா குடிநீர் எல்லாம் அந்த லாரிகள்ல கொண்டு வந்து புதுசா தண்ணீரை கொண்டு வந்து இருக்கிற ப்ராசஸ் குடிநீர்ல கழிவுநீர் கலக்கலங்கிறீங்க. இப்போ எதுக்காக தனியா டேங்கர் லாரில இருந்து எடுத்துட்டு வந்து தண்ணீரை கொடுக்கணும்? இன்னொரு படி மேல நீங்களே போங்க, அமைச்சர்களோ உங்களுடைய எம்எல்ஏக்களோ போய் அந்த குடிநீரை குடிச்சு பார்த்துட்டு இதுல எந்த பிரச்சனையும் கிடையாது அப்படின்னு சொல்லி நீங்க நிரூபிச்சுட்டு அதுக்கப்புறம் மக்களை குடிக்க சொல்லுங்க. அந்த மாதிரி செய்யற சூழல்ல தமிழ்நாடு பாலிடிக்ஸ் இன்னும் வளரலன்னு நினைக்கிறேன். வேலை வேண்டுமா? ப்ளூ ஓஷன் இருக்கிறது. 10th 12th டிப்ளமோ டிகிரி படித்தவர்களுக்கு உணவு, தங்குமிடம், இஎஸ்ஐ, பிஎஃப், இன்சூரன்ஸ் உள்ளிட்ட சலுகைகளுடன் அனுபவத்திற்கேற்ற நல்ல சம்பளம் 15,000 முதல் 30,000 வரை. பெண்களுக்கு முன்னுரிமை. 2,000க்கும் மேற்பட்ட வேலை வாய்ப்புகள் உள்ளன. இப்போதே தொடர்பு கொள்ளுங்கள். ப்ளூ ஓஷன். தமிழர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம். இன்னைக்கு தொடர இருக்கிற பிஹைண்ட் த செய்தி அப்படிங்கிற இந்த நிகழ்ச்சி மூலமா பல்வேறு விஷயங்களை, அதாவது நடந்துகிட்டு இருக்கிற அரசியல் நிகழ்வுகள், அதற்கு பின்னாடி என்ன நடந்துகிட்டு இருக்கு, செய்திகளாக நமக்கு கிடைக்கிற அந்த செய்திகளுக்கு பின்னாடி என்னென்ன விஷயங்கள் நடந்துகிட்டு இருக்கு, பேசிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கறத பத்தி பேசுவதற்காக உங்க கூட இணைஞ்சிருக்கிற நான் கோபிநாத், நான் கிலூர். இன்னைக்கு முக்கியமான ஒரு விஷயமா பல விஷயங்கள் பேசப்பட்டுக்கிட்டு இருக்கு. ஸோ பிரதர், இப்போ நம்ம நிறைய விஷயங்கள் பேசிட்டு இருக்கிறாங்க இல்லைங்களா, அதுல இன்னைக்கு நடந்துகிட்டு இருக்கிற ஹாட் டாபிக்கா இருக்கிற விஷயத்துல இருந்து ஆரம்பிச்சிடலாம் அப்படின்னு இருக்கேன். என்னன்னா, யாரிடம் நிதியும் திறனும் அதிகாரமும் இருக்கோ அவரிடம் கேட்டால் அவர் செய்து கொடுப்பார் என்று நான் கருதுகிறேன். எங்களிடம் இல்லை. அது இவர் பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் அவர்கள் சட்டப்பேரவையில பேசின ஒரு விஷயம் தான் இன்னைக்கு ஹார்ட் ஆஃப் தி டாபிக்கா இருக்கு. என்னன்னா, அவர்கிட்ட சட்டப்பேரவையில வழக்கம் போல அமைச்சர்கள் கேட்பாங்க இல்லையா, மன்னிக்கணும், எம்எல்ஏக்கள் தங்களுடைய தொகுதிகளுக்கு கேட்பாங்க. அந்த மாதிரி கேட்கும்போது ஒரு எம்எல்ஏ கேட்கிறாரு, நீலகிரி மாவட்டத்துல கூடலூர்ன்ற அந்த தொகுதியை சேர்ந்த எம்எல்ஏ கேட்கிறாரு, எங்களுக்கு ஒரு ஐடி பார்க் வேணும், பொன் ஜெயசீலன் கேட்கிறாரு. அப்படி கேட்கும்போது அதற்கு அவர் கொடுத்த ரீப்ளை தான் ரொம்ப பெரிய ஒரு பெரிய கவனிக்கத்தக்க வகையில இருக்கு. அது நீங்க கேட்டீங்களா? ஆமா கோபி, இதுல முக்கியமான ஒரு விஷயம் என்ன நகைப்புக்குரியதா இருக்கு அப்படின்ட்டு நம்ம பார்க்கும் பொழுது, ஒரு அமைச்சருடைய ரிப்ளை பொதுவா எப்படி இருக்கும் அப்படின்னா, அவங்களுடைய துறை சார்ந்த விஷயங்களை கேள்வி கேட்கும் போது என்ன சொல்லுவாங்க, இது தொடர்பாக நாங்க இந்த விஷயங்கள் எல்லாம் பண்ணியிருக்கோம், இதற்கெல்லாம் இவ்வளவு நிதி ஒதுக்கி இருக்கோம், அடுத்த கட்டமா அப்கமிங் பிளான்ஸ் கடலூருக்குன்னு இவ்வளவு இருக்கு, இல்ல கூடலூருக்குன்னு இவ்வளவு இருக்குன்னு சொல்லி ஒவ்வொருத்தவங்களும் அவங்களுடைய துறை சார்ந்து என்னென்ன நடவடிக்கைகள் எடுத்திருக்காங்களோ அதை தான் சொல்லுவாங்க. ஆனா ஒரு தொழில்நுட்பத்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய ஒரு நபர், ஒரு அமைச்சர், அவருடைய ரிப்ளை அப்படின்றது ரொம்ப ஷாக்கிங்கா தான் இருந்துச்சு. இதுல நம்ம பார்க்க வேண்டிய விஷயங்கள், அதுக்கு பின்னாடி ஏற்கனவே நடந்த விஷயங்களை நம்ம பின்பா பார்ப்போம். அதுக்கு முன்னாடி அவர் என்ன சொல்லியிருக்கிறாரு அப்படின்னா, ஏடிஎம்கே எம்எல்ஏ பொன் ஜெயசீலன் என்ன கேட்கிறாரு, கூடலூருக்கு தொழில்துறை சம்பந்தமான என்ன டெவலப்மெண்ட்ஸ் கொண்டு வர போறீங்க, வேலை வாய்ப்புகள் தொடர்பாக என்னென்ன இம்பார்ட்டன்ஸ் நீங்க கொடுக்க போறீங்க அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வி கேட்கிறாரு. அதற்கு திறன் சார்ந்து அதிகாரம் சார்ந்து என்கிட்ட எந்த அதிகாரமும் பெரிய அளவுல இல்லை, நிதியும் எனக்கு பெருசா கொடுக்கறது இல்லை எங்களுடைய துறைக்கு. ஏற்கனவே இது தொடர்பாக நான் கவனத்துக்கு கொண்டு போனேன், முதல்வருடைய கவனத்துக்கு நான் கொண்டு போனேன், ஆனா இது தொடர்பாக எந்த ஒரு விஷயமும் அவங்க பண்ணி கொடுக்கல அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயத்தை சொல்றாரு. அது முக்கியமா இருக்கிற அந்த டைடல் நியோ டைடல்லாம் தொழில்துறைக்கு அதுல குறிப்பா அவர் கோட் பண்ணி சொல்ற விஷயம் என்னன்னா, டைட்டில் பார்க்
உள்ளிட்ட தொழில்நுட்ப பூங்காக்கள் தொழில்துறையில் தான் இருக்கிறது அப்படின்ற விஷயத்த சொல்றாரு. தொழில்துறை டிபார்ட்மெண்ட்ல தான் அதெல்லாம் இருக்கு, எங்களிடம் எந்த அதிகாரமும் இல்லை, நிதியும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவர் கோட் பண்ணி சொல்றாரு. மாதிரியான ஒரு விஷயத்த நாங்க பார்த்து, ஆமா, அதை தவிர வேற எதுவுமே எங்க கையில நாங்க செய்யல, எங்களுடைய துறை சார்ந்து நாங்க செய்யல அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்த சொல்றாரு. இதோட ஒரு முடிச்சிருக்கலாம், அதோட முடிச்சிருக்கலாம். நீங்க சொல்ற மாதிரி டைட்டில் பார்க்க அது தொடர்பான விஷயங்கள் கேட்கும் பொழுது அதோட நீங்க சொல்றது மாதிரி இந்த விஷயத்தோட நிறுத்திருந்தாரு அப்படின்னா இது பெரிய அளவுல ஒரு கான்ட்ரவர்சி ஆயிருக்காது. அடுத்த கட்டமா சொல்றாரு, அது தொடர்பாக நிதி, திறன், அதிகாரம் இருக்கக்கூடிய நபர்கள்ட்ட, அமைச்சர்கள்ட்ட நீங்க கேளுங்க அப்படின்னு சொல்லிட்டு உட்கார்றாரு. இது சபாநாயகருக்கு ஒரு மாதிரி பார்க்கவே தெரிஞ்சிச்சு, அப்படியே ஒரு மாதிரி முகத்தை சொல்லிச்சுக்கிட்டு முடிக்கிறதுக்குள்ள பெல் அடிச்சிட்டாரு அவர். ஆமா, அது முடிக்கிறதுக்குள்ள என்னமோ நடந்துருச்சுன்னு சொல்லிட்டு அப்ப நம்மளால புரிஞ்சுக்க முடிஞ்சிச்சு. அந்த பெல் அடிச்ச உடனே சொல்றாரு, இது தனிப்பட்ட முறையில நீங்க முதல்வர்கிட்ட பேசி கலந்தாலோசனை பண்ணிக்கலாம், உள்ளுக்குள்ள நடக்க விஷயத்தை அதெல்லாம் நீங்க சட்டமன்றத்துல இது பண்ணி பேச வேண்டிய அவசியம் இல்லை, பாசிட்டிவா பேசுங்க அப்படின்னு சொல்லி பேசுறாரு. ஸோ இப்போ நான் ஏற்கனவே சொன்னது மாதிரி இதுக்கு பின்னாடி என்ன நடந்துச்சு அப்படின்றத பார்க்கணும்ல. ஏன்னா கடந்த ஒரு வருடத்திற்கு உள்ளாக இருக்கும் நினைக்கிறேன், ஒரு வருடத்துக்கு மேல இருக்கும்னு நினைக்கிறேன், ஒரு ஆடியோ ஒன்று ரிலீஸ் ஆகி மிகப்பெரிய அளவில் அதிர்வலை ஏற்படுத்துச்சு சோசியல் மீடியாக்கள்ல. அப்போ பிடிஆர் அவர்கள் பேசுவதாக அந்த ஆடியோ இருந்துச்சு. ஆனால் அதை முற்றிலுமாக அவர் மறுத்தாங்க. அது ஏஐல செய்யப்பட்டிருக்கு, என்னை மாதிரி பேசி இது பண்ணியிருக்கிறாங்க அப்படின்ற ஒரு மறுப்பு செய்யலாம் விட்டாங்க. அடாசிட்டி சாஃப்ட்வேர் வேவ் இருக்கும், அதெல்லாம் போட்டு ஒரு போட்டுலாம் ஒரு வேறையா இருக்கு. ஆமா, எக்ஸ்பிளனேஷன் கொடுத்தாங்க. கிட்டத்தட்ட மகனும் மருமகனும் சேர்ந்து 30,000 கோடி ரூபாய்க்கு மேல இங்க கொள்ளையடிச்சு வச்சிருக்காங்க. அப்ப அவர் நிதித்துறை அமைச்சரா இருக்கிறாரு, என்னை நிதியை எப்படி நான் மேலாண்மை செய்யறது, எப்படி நான் கையாளுறதுனே தெரியல அப்படின்ற மாதிரி ஒரு புலம்பி பேசக்கூடிய அளவுக்கு தான் அந்த வீடியோ ஆடியோவை நம்மளால புரிஞ்சுக்க முடிஞ்சிச்சு. ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு மன ஆதங்கத்தை அதுல வெளிப்படுத்தினாரு. அப்போ அப்படி இருக்கும் பொழுது அந்த ஒரு விஷயம் கடந்த சில நாட்களையே பிரதிபலிக்குது. எப்படின்னா அவருடைய துறை இலாக்காவை திடீர்னு மாத்துறாங்க. முக்கியமான ஒரு துறை, ஒட்டுமொத்த தமிழ்நாட்டை இயங்க வைக்கக்கூடிய, குறிப்பாக அரசை இயங்க வைக்கக்கூடிய ஒரு துறை நிதித்துறை. அந்த நிதித்துறையில சிறப்பாக செயல்பட்டு இருந்தாரு அப்படின்னு சொல்லி ஆரம்ப காலகட்டத்தில் திமுகவுடைய ஆட்சி வந்ததுக்கு பிறகு முன்பராக அவர் பட்ஜெட் தாக்கல் செஞ்ச பொழுது பிடிஆர் என்ன பண்றாங்கன்னா பெரிய அளவுல ஃபயர் அவுட்லாம் இருந்தாங்க. திமுகவுடைய அனுதாபிகள், அவருடைய ஆதரிக்கக்கூடிய தொண்டர்கள் எல்லாருமே பயங்கரமா பாத்தியா கொண்டாடினாங்க, எப்படிப்பட்ட ஒரு திறன் வாய்ந்த அமைச்சர். ஆமா, அதே மாதிரி நிதியை மேலாண்மை செய்யக்கூடிய திறமை இவற்றை முற்றிலும் இருக்கு அப்படின்றத அவங்க ரொம்ப வெளிப்படையாவே இதை பேசி நிறைய விஷயங்கள் காரணங்களே சொன்னாங்க. அது உண்மையை நம்ம அக்செப்ட் பண்ண ஒரு திறமை வாய்ந்த ஒரு அமைச்சர் தான் பிடிஆர் அவர்கள். ஆனா திடீர்னு அவருடைய துறையை மாற்றி ஒரு சாதாரண இலாகாவுக்கு மாத்துறாங்க. நிதித்துறைய அமைச்சர் தங்கம் தென்னரசு கிட்ட கொடுக்குறாங்க. அப்போ இதுலதான் நமக்கு சந்தேகம் வலுக்க ஆரம்பிக்குது. அப்போ அந்த செய்தி, அந்த சம்பவம், அந்த பேசின ஆடியோ அப்படின்றது அப்ப உண்மைதானா அப்படின்ற ஒரு கேள்வி வந்துச்சு. அதுக்கு பின்பாக இவருக்கு இந்த தொழில்நுட்ப துறையை கொடுத்ததுக்கு பிறகு அவர்கிட்ட மிகப்பெரிய அளவில் ஒரு தேக்க நிலை, துறையில பெரிய டெடிகேஷனா ஒர்க் பண்ணக்கூடிய முடியாத நிலை அவருக்கு ஏற்பட்டுச்சு அப்படின்றதையும் கடந்த காலங்களில் புரிஞ்சுக்க முடிஞ்சிச்சு. அவர் இப்போ வெளிப்படையா பேசின இந்த நிதி சம்பந்தமான விஷயங்கள், பூங்காக்கள், ஐடி பாஸ் கொண்டு வரக்கூடிய விஷயங்கள், இது எல்லாமே நம்முடைய துறையிலிருந்து போகக்கூடிய விஷயங்கள். ஆனா எதுவுமே நமக்கு நிதி இல்லாம என்ன பண்ண முடியும் அப்படின்ற ஒரு கேள்வி வரும்ல. அந்த வகையில பிடிஆர் அந்த ஒரு ஆதங்கத்தை தான் அவர் வெளிப்படுத்திருக்கிறாரு அப்படின்னு தான் இதை நான் புரிஞ்சுக்கிறேன். லைம் லைட்ல இருந்த ஒருத்தர் இப்போ எப்படி இருக்கிறாரு அப்படின்னா, இப்போ நீங்க சொல்லும் போது கூட இன்னைக்கு இந்த இன்சிடென்ட் வரும்போது சோஷியல் மீடியாவில் ஒரு கம்பேரிசன் வீடியோ போட்டிருந்தாங்க. அவர் அன்று பேசிய வீடியோ அந்த மாதிரி இம்பார்ட்டன்ட் அந்த டிஃபென்ஸ் ரிலேட்டடான கம்பெனிஸாக இருக்கட்டும், ஐபிஎம் இந்த மாதிரியான பெரிய பெரிய கம்பெனிஸ்லாம் ஆலோசகராக இருந்தவர், அந்த மாதிரிலாம் இருந்தேன் நான் அப்படின்னு அவர் பெருமையாக சொல்லிக்கிட்ட அந்த வீடியோ இன்னைக்கு இப்படி அவர் தன்னுடைய ஆதங்கத்தை வெளிப்படுத்தின வீடியோ. ஸோ எப்படி இருந்தவர் எப்படி ஆகியிருக்கிறார் அப்படிங்கிறதுக்குள்ள இந்த இடத்துல அப்போ திமுக அரசை பொறுத்தவரை உள்ளுக்குள்ள இப்போ திறமைசாலிகள் தேவையில்லையோன்ற ஒரு கேள்வியை சாமானிய மக்கள் மத்தியில் இல்லை. இப்போ இந்த திறமைசாலிகள் தேவை இல்லையோ அப்படின்றது இங்கே முக்கியம் இல்லை. அதை தாண்டி திறமைசாலிகளோடு சேர்ந்து அரசுக்கு ஆதரவான, குறிப்பாக திமுக ஆட்சிக்கு தலைவருக்கு ஆதரவான எல்லா விஷயங்களையும் ஒத்து ஊதுகிற ஒரு நபராக இருந்தால்தான் இங்க நிலைக்க முடியும் என்பதற்கான ஒரு மெசேஜா தான் இதை நம்ம புரிஞ்சுக்க முடியுது. இப்போ மற்ற அமைச்சர்களை பார்க்கும் பொழுது நீ நல்லா கவனிச்சு பார்த்தீங்கன்னா முக்கிய துறைகள் இருக்கக்கூடிய அமைச்சர்கள் எல்லாமே இன்னைக்கு ஒரு முக்கிய புள்ளிகளாக ஒவ்வொரு இடத்துலையும் வளம் வந்துட்டு இருக்கிறாங்க. மணி சார் கூட நம்ம கிட்ட அடிக்கடி சொல்லுவார், ஒவ்வொரு அமைச்சர்கள் ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் குறுநில மன்னர்களாக இருக்கிறாங்க அப்படின்னு. இப்போ அந்த மாதிரியான ஒரு தோற்றம் திமுகவில் அமைச்சர்கள் ஆரம்ப காலகட்டத்திலிருந்து அது மாதிரியான ஒரு தோற்றத்தை உருவாக்கி வச்சிருக்கனால இன்றைக்கும் அது தொடருது அப்படின்றத பார்க்க முடியுது. பிடிஆர் அவர்கள் மிக திறமை வாய்ந்த நல்ல ஒரு
படிச்ச ஒரு நபர். அவர் வந்து இந்த நிதியை மேலாண்மை செய்யக்கூடிய விஷயத்துல ரொம்ப திறமையான ஒரு நபர் தான். அந்த அடிப்படையில் அவங்க முதன்முறையாக நிதித்துறையை கையில கொடுத்தாங்க. ரொம்ப சிறப்பாகவே அவர் பட்ஜெட் தாக்கல் பண்ணும் போதெல்லாம் பெரிய அளவுல. அதே போல இன்னொரு விஷயம் கேள்விப்பட்டதாக, அவர் நிதித்துறை அமைச்சரா இருந்தப்போ நீங்க ஒரு ப்ராப்பர் ரீசன் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கான நிதிகளை விடுவிக்க தயாரா, இந்த மாதிரி வெட்டி செலவுக்கு எதுக்கு நிதிகளை வேஸ்ட் பண்ணுன்ற மென்டாலிட்டியோட இருந்தவர். ஆமா ஆமா, பொதுவாக அந்த வரிப்பணம் வேஸ்டா செலவாக கூடாது, இதுக்கு எதுக்கு இது அனாவசிய செலவுகள், இந்த திட்டங்களுக்கு இவ்வளவு செலவிடுங்க அப்படின்னு அப்படிப்பட்ட ஒரு வேல்யூபிள் பாயிண்ட்ஸை முன் வச்ச ஒரு மினிஸ்டரா இருந்து. ஆமா, அது அவர் நீங்க சொல்ற பாயிண்ட் தான். அனாவசியமா செலவு பண்ணக்கூடிய விஷயங்கள்ல இருந்து நீங்க தவிர்த்துக்கங்க. இன்னொரு பாயிண்ட் வந்து இங்க ஒரு பக்கம் வந்து கொள்ளையடிச்சுட்டு இருக்காங்கன்ற விஷயத்தை அவர் ஏற்கனவே பேசுறதாக வந்த ஆடியோவும் அதுக்கு ஒரு சாட்சியாக அமைஞ்சிருக்கு. ஏன்னா இதெல்லாம் வந்து நம்ம புரிஞ்சுக்கும் பொழுது சில விஷயங்களை கன்சிடர் பண்ணி நம்ம பேச வேண்டிய நிர்பந்தத்துக்கும் உள்ளாகிறோம். ஏன்னா அமைச்சர்களுடைய நிர்வாகம் சார்ந்து, அமைச்சருடைய நிர்வாக திறமை சார்ந்து நம்ம பல விஷயங்களை வந்து கேள்விக்கு உள்ளாக்குறோம். ஆனா ஒரு படி மேல நல்லா ஒர்க் பண்ணிட்டு இருக்கக்கூடிய அமைச்சர்கள் எந்த ஒரு அலிகேஷனும் அவர் மேல இல்ல, துறை சார்ந்து அவர் என்ன மெத்தன போக்கோட செயல்பட்டாரு அப்படின்ற ஒரு கேள்வி வருது இல்ல. அப்போ பிடிஆர் மேல எந்த அடிப்படையில் நடவடிக்கை எடுத்தீங்க அப்படின்ற கேள்வி எல்லாம் முன்னாடியே வச்சாங்க. இன்னொரு பக்கம் செந்தில் பாலாஜி அவர்கள் மீது ஒரு மிகப்பெரிய அளவுல ஒரு கேஸ் அமலாக்கத்துறையால ரைடு உள்ள வந்து அது மிகப்பெரிய அளவுல பிரச்சனையாகி அவர் கைதாகி கிட்டத்தட்ட 1 வருஷத்துக்கு மேலாக சிறையில் இருந்திருக்காரு. ஆனா அதே துறையை மீண்டும் வந்து செந்தில் பாலாஜி அவர்களுக்கு கொடுக்குறாங்க. இன்னும் கோர்ட்ல நிரூபிக்கப்படலை இருந்தாலும், அவர் ஒரு குற்றவாளி அப்படின்னு நிரூபிக்கப்படலை அப்படின்னாலும் கூட அவர் ஜாப் ராக்கெட் பண்ணதுக்கான முகாந்திரம் இருக்கு அப்படின்ற விஷயத்தையும் வந்து நீதிமன்றம் வந்து சொல்லியிருக்கு. அப்போ செந்தில் பாலாஜி எந்த அடிப்படையில் நீங்க வந்து பதவியை கொடுத்தீங்க? இந்த கேள்வி இயல்பா வரல, மக்கள் மத்தியில இந்த கேள்வி அவருக்கு அவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்து அந்த பதவி கொடுத்திருக்கும் போது இவருக்கும் கொடுத்திருக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயம், ஒரு கேள்வி வரும், அடிப்படை கேள்வி வரும். இதுல மேற்கொண்டு என்ன பண்ண போறாங்க அப்படிங்கிறது தெரியல. இப்போ ஏன்னா இதுல நான் அவர் சொன்ன இந்த பேச்சுக்கு பின்னாடி ஒரு ஒன்லைனா தன்னுடைய துறை சார்ந்த நிலைமையை அவர் வெளிப்படுத்திக்கிட்டதா மட்டும் இந்த பேச்சை பார்க்க முடியாது. அவருக்கு ஒரு காலமாக இருந்த அந்த ஆதங்கத்தை கொட்டி தீர்த்திருக்கிறார். இன்னும் சொல்ல போனா பெல் அடிக்கல, இன்னும் கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணலன்னா இன்னும் சொல்லியிருப்பாருன்னு நினைக்கிறேன். ஏன்னா ஒரு இந்த இடத்துல நாட் ஒன்லி அந்த தன்னுடைய துறையினுடைய நிலைமையை மட்டும் சொல்லல, கூடவே அதுல ஃபர்ஸ்ட் ஆரம்பிக்கும் போதே முதல்வர் அவர்களுக்கெல்லாம் சொல்லியிருக்கேன் ஆல்ரெடி அப்படிங்கிறதையும் அவர் சொல்றாரு. என்னுடைய துறையில இவ்வளவுதான் இருக்கு, இன்னும் இவ்வளவு தேவைப்படுது அப்படின்லாம் சொல்லியிருக்கேன்னு முதல்வரை பாயிண்ட் அவுட் பண்ணிட்டு தான் இந்த விஷயங்கள் எல்லாம் சொல்றாரு. ஸோ அவருக்குள்ள இருக்கிற அந்த மனவலி, மன குமுறலினுடைய வெளிப்பாடு தான் அப்படின்றதான் இந்த பேச்சா பார்க்க முடியுது இல்லைங்களா? நிச்சயமா கோபி, கண்டிப்பா. ஸோ இன்னைக்கு நடந்ததுல இந்த மேட்டர் விஷயம். இன்னொன்று இந்த திருச்சி மேட்டர் என்ன, அது திருச்சி உறையூர். ஆமா, திருச்சி உறையூர்ல வந்து கழிவுநீர் குடிநீர்ல கலந்ததாக ஒரு செய்தி, அதுல கிட்டத்தட்ட 4 பேர் வந்து உயிரிழந்திருக்கிறாங்க அப்படின்ற ஒரு செய்தி மிகப்பெரிய அளவில் தமிழ்நாடு முழுக்க பேசப்படக்கூடிய ஒரு விஷயம் மாறி இருக்கு. குழந்தையோட அப்பா 1 வாரத்துக்கு முன்னாடி கழிவுநீர் வந்து குடிநீரோட கலக்குன்னு சொல்லி புகார் தெரிவிச்ச போய் மாநகராட்சியினர் அதெல்லாம் கிடையாது போன்னு விரட்டி விட்டாங்க. இது தொடர்பாக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சட்டமன்றத்துக்கு வெளியிலே வந்து பேசியிருக்காங்க. சட்டமன்றத்துக்குள்ளேயும் இது தொடர்பாக கேள்வி எழுப்பும் பொழுது அமைச்சர் கேஎன்ஆர் வந்து அதை மறுக்கிறாரு. இந்த உயிரிழப்புக்கு காரணம் குடிநீர்ல கழிவுநீர் கலக்கல அப்படின்ற ஒரு விஷயத்த அவர் சொல்றாரு. ஆனா குடிநீர்ல குடிநீர்ல கழிவுநீர் கலக்கல அப்படின்னு சொல்லக்கூடிய அமைச்சர் அவர்கள் அங்க அந்த சரௌண்டிங்ல நடந்த ஒரு திருவிழால குடிச்ச அந்த மோர் கொல்லிப்பானங்கள்லாம் குடிப்பாங்கல்ல, அதனால வந்த பாதிப்பு தான் அப்படின்னு சொல்லி அமைச்சர் பேசுறாரு. வெளியில வந்ததுக்கப்புறம் எடப்பாடி பழனிசாமி திரும்ப ஒரு கேள்வி எழுப்புறாரு. அப்படி ஒரு வேளை நீங்க சொல்றது மாதிரி கழிவுநீர் கலக்கல, மோர் குளிர்பானங்கள் கலந்ததுனாலதான் அதுல வந்து ஏதோ வந்த பிரச்சனைகளாலதான் வயிற்றுப்போக்கு இந்த பிரச்சனைகள் ஏற்பட்டுச்சு அப்படின்னா அது எப்படி ஒரேர் மக்களுக்கு மட்டும் ஏற்படும்? திருவிழாக்கு ஒரேர் மக்கள் மட்டுமா வருவாங்க? மற்ற மக்கள், மற்ற ஊர் மக்கள் வரமாட்டாங்களா? அந்த சரௌண்டிங்ல வேற யாருக்குமே அப்போ அந்த அது தொடர்பான உபாதைகள் ஏற்பட்டிருக்காதா அப்படின்னு சொல்லி கேள்வி எழுப்புறாரு. இது நியாயமான கேள்வியை தான் நம்மளால புரிஞ்சுக்க முடியுது. ஏன்னா அவர் பேசுற விஷயத்துல நம்ம ஒரு விஷயத்தை நம்ம கூர்ந்து கவனிக்கும் போது, எப்படி ஏற்கனவே முன்னதாக முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் கடந்த காலத்துல பெரிய அளவில் பேசப்பட்ட வேங்கவேல் விவகாரமா இருக்கட்டும், கள்ளக்குறிச்சியில் நடந்த கள்ளச்சாராய மரணங்களாக இது தொடர்பாக என்ன எழுதி கொடுத்தாங்களோ அதே பேசினாங்க அப்படின்ற ஒரு விமர்சனம் இருக்குல்ல. அது மாதிரி இடத்துல சொன்ன தகவலும் அதுக்கப்புறம் வெளியில வந்த தகவலும் வேறு இருந்தது, முரண்பாடா இருந்துச்சு. அப்போ இதுல வந்து கேஎன்ஆர் அவர்கள் சொல்றதுல நம்மளால அதை அக்செப்ட் பண்ண முடிய விஷயமாவும் இல்லை. ஏன்னா நான் இந்த நியூஸை பார்க்கும்போது முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, இது ஒன்றும் இப்போ சடனா நடந்துடல, இது பல மாதங்களா நடக்கிற ஒரு விஷயம், வருடங்களா நடக்கிற ஒரு விஷயம். அங்க அந்த பகுதி மக்கள் தொடர்ந்து புகார் வச்சிருக்கிறாங்க, தொடர்ந்து புகார் கொடுத்தும் அந்த பிரச்சனை சரி செய்ய. இந்த விஷயத்திலே வந்து இந்த ஒரே ஒரு மக்கள் வந்து ஏற்கனவே ஒரு குற்றம் சாட்டியிருக்காங்க, புகார் தெரிவிச்சிருக்கிறாங்க. என்னன்னா
ஏற்கனவே இந்த குடிநீர்ல வந்து ஏதோ கலந்த மாதிரி இருக்கு, ஏதோ உபாதைகள் ஏற்படுது அப்படின்ற விஷயத்த சொல்லியிருக்கிறாங்க. அது கிட்டத்தட்ட ஒரு 10-15 நாட்களாக இது முற்றியதுக்கு பிறகு 4 பேர் பலியானதுக்கு அப்புறம் பெரிய அளவு இஷ்யூ ஆகுது. கிட்டத்தட்ட 50க்கும் மேற்பட்ட நபர்கள் வந்து மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டதாக செய்திகள் இப்போ வெளியாகிட்டு இருக்கு. இப்போ எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இதில் கேட்ட கேள்வி அப்படின்றது ரொம்ப நியாயமான கேள்வி. அதை தான் வந்து சாமானிய மக்களும் கேள்வி எழுப்பாங்க. இயல்பான ஒரு கேள்வி இல்லை. திருவிழாக்கு பல ஊர்காரங்க சேர்ந்து வந்து கொண்டாடக்கூடிய சந்தோஷமா இருக்கக்கூடிய ஒரு நிகழ்வு. அதுல ஒரே ஒரு மக்கள் மட்டும் எப்படி அந்த குளிர்பானத்தை குடிச்சு அவங்களுக்கு மட்டும் எப்படி அந்த பாதிப்பாயிருக்கும்? இல்ல அது ஏரியா வைஸ் அநேகமா வந்து தனித்தனி ஒரு ஏற்பாடுகள் செஞ்சு அவங்களுக்கு மட்டும் கொடுத்துருப்பாங்களோ என்னவோ. ஒரே ஒரு பகுதி மக்கள் இங்க போய் வாங்கிக்கோங்க, மற்ற இந்த கிராம பகுதி இங்க போய் வாங்கிக்கோங்க. ஒரு போக்கு இருக்காது. நம்ம ஊர் சைடு எனக்கு நீங்களும் கிராமத்துல இருந்து வரீங்க, நானும் கிராமத்துல இருந்து வர்றேன். அந்த ஊர் சைடு நடக்கக்கூடிய திருவிழாக்கள் எல்லாத்துலயுமே வந்து நீங்க சொல்ற மாதிரியான ஒரு ஒரு அரேஞ்ச்மெண்ட்ஸ் இருக்கும். ஆனா அது இந்த ஊர் மக்கள் இங்க வந்து குடிங்க, இந்த ஊர் மக்கள் இங்க வந்து குடிங்கலாம் அப்படிலாம் எங்கேயும் வந்து நடக்காது. இல்ல அப்படி ஒரு நான் அப்படிதான் நடக்கும்னு சொல்ல வரல. அவங்க பாயிண்ட் ஆஃப் வியூ அந்த அடிப்படையில் நடந்திருந்தா அது ஒரு வகை தீண்டாமையா தானே பார்க்க முடியும். அப்படியே ஒரு மக்கள் நீங்க இந்த ஊர் மக்கள் இங்க மட்டும் தான் குடிக்கணும், இந்த ஊர் மக்கள் இப்படித்தான் குடிக்கணும் அப்படின்னா அது ஒரு வகையான தீண்டாமையா தான் நம்ம புரிஞ்சுக்க முடியும். ஏன்னா அப்படி நம்ம ஒதுக்கி வைக்க முடியாது. திடீர்னு அங்க இருக்க முடியவங்க இந்த பக்கம் வந்திருக்காங்க, இயல்பா வந்து வாங்கி குடிக்கிறாங்க அப்படின்னா அது மாதிரியான சம்பவம் நடக்கும். இல்ல இது வந்து டைவர்ஷனுக்கான ஒரு விஷயமா தான் நம்ம புரிஞ்சுக்கணும். நீங்க கேட்கக்கூடிய ஆங்கிள் அப்படி யோசிச்சா கூட அவங்க தரப்புல சொல்லக்கூடிய நியாயமா இருந்தா கூட அதை நம்ம அக்செப்ட் பண்ணக்கூடிய விஷயமா இதை புரிஞ்சுக்க முடியாது. இந்த விஷயம் இன்னும் எந்த அளவுக்கு போகுதுன்னு தெரியல. இப்ப இதுக்கு முன்னாடியே இங்க சென்னை ஒட்டிய பகுதியில கூட இந்த மாதிரியான விஷயம் நடந்தது. ஏன்னா அண்ணாமலை அதை தான் கேள்வி கேட்கிறாரு. இப்போ அது இதுக்கு முன்னாடி நடந்தது, அதுக்கெல்லாம் ஆய்வு செஞ்சு அதற்குரிய உரிய அறிக்கைகள்லாம் சமர்ப்பிப்போம்லாம் சொன்னீங்க. அது என்னாச்சு ஏதாச்சுன்னே தெரியல அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டிருக்கிறாரு. அப்படி இருக்கும்போது இப்ப இந்த விஷயத்தையும் எப்படி என்ன பண்ணுவாங்க, என்ன நடவடிக்கை எடுக்க போறாங்க? ஏன்னா ஏற்கனவே இருக்கிற கம்ப்ளைண்ட் இருக்கு, சட்டப்பேரவையில இப்ப இந்த விளக்கம் கொடுத்திருக்கிறாங்க. இன்னும் இதை அரசியல் கட்சிகள் விடாப்பிடியா தோண்டி துருவும் போது ஒருவேளை உண்மை வெளிவரும் பட்சத்தில் இப்போ தற்போது இந்த தகவல்களை சொல்லி இருக்கிறவங்க எல்லாம் எங்க போய் மூஞ்சி வச்சுக்குவாங்கன்னு தெரியாதுல்ல. கள்ளக்குறிச்சி இஷ்யூ மாதிரிதான். இல்ல இப்போ அதைத்தான் நான் சொல்ல வரேன். இப்போ முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் ஏற்கனவே சொன்னதுல முரண்பாடான கருத்துக்கள் இருந்துச்சு. 2 விதமான விஷயங்களை ஏற்கனவே கள்ளக்குறிச்சி விவகாரத்திலே வந்து பேசியிருந்தாரு அப்படின்றத நம்மளால புரிஞ்சுக்க முடிஞ்சிச்சு. முதல்ல அது என்ன சொன்னாங்க, கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராய விவகாரத்துல கள்ளச்சாரம் குடிச்சுதான் இவங்க மரணம் அடைஞ்சாங்க அப்படின்றதுக்கான சாட்சிகள் இல்லை, வேறு ஏதோ கலந்து இருந்துச்சு அப்படின்னு சொல்லி ஃபர்ஸ்ட் சொன்ன அறிக்கையில இருந்துச்சு. அதற்கு பிறகு அப்படியே வந்து செய்திகள் மாறுது. இன்னும் சொல்ல போனா இந்த கள்ளச்சாராயத்தினாலதான் மரணம் நடக்கல அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் யார் அங்க மாவட்ட ஆட்சியர் சொல்றாரு. சொன்னதுக்கு பிறகு என்ன பண்றாங்க, அதுக்கு பிறகு போய் அங்க அந்த வீட்டுக்கு சாவுக்கு வந்தவங்க எல்லாருமே அந்த உயிரிழப்பு இறுதிச்சடங்குக்காக வந்திருக்கவங்க எல்லாருமே போய் ஒரு சில நபர்கள் போய் குடிக்கிறாங்க, அந்த கலாச்சாரத்தை அருந்துனாங்க. ஏன்னா இவர் சொல்லிட்டாரு, சரி பயம் இல்லை அதனால வந்தது கிடையாது இந்த இழப்பு அப்படின்னு சொல்லி குடிச்சு அதுல பல பேர் வந்து ஹாஸ்பிட்டலுக்கு போறாங்க, ஒரு சில பேர் உயிர் இழக்கிறாங்க. இது மாதிரியான சம்பவங்கள் நடக்குது. அப்போ ஒரு தவறான தகவல் அப்படின்றதையும் தாண்டி மக்கள் மத்தியில ஒரு திசை திருப்பணும், இந்த விஷயத்தை நம்ம மேல ரிமார்க் ஆயிடக்கூடாதுங்கிற ஒரு காரணத்துக்காக ஒரு பெரிய ஒரு இழப்பை வந்து ஏற்படுத்தக்கூடிய வகையில வந்து அவங்களுடைய கருத்துக்கள் அப்படின்றது அமைஞ்சிருக்கு அப்படின்றது தான் இது மூலமா நம்ம புரிஞ்சுக்க முடியும். ஸோ அந்த பேட்டர்ன்ல இதுவும் வருவோம். அப்போ இது குடிநீர்ல கழிவுநீர் கலக்கலை அப்படின்ற ஒரு மாதிரியான ஒரு தோற்றத்தை கிரியேட் பண்ணும்போது அங்க எது மாதிரியான ஒரு விஷயத்தை இவங்க கொண்டு வந்து நகர்த்துறாங்க, தன்னுடைய ஆட்சியை காப்பாற்றணும் அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக இப்படியான ஒரு கருத்துக்களை நம்ம அங்க என்ன எழுதி கொடுக்குறாங்களோ அதை பேசிட்டு போகக்கூடிய ஒரு நிலைமை வருது. அப்படின்னா இது மக்கள் மத்தியில இது எந்த மாதிரியான ஒரு கோணத்துல போகும் அப்படின்றத அது காலம்தான் தீர்மானிக்கும். திசை திருப்புறது மூலமா அல்லது இப்படி பூசி மொழுகிறது மூலமா திரும்பவும் இது மாதிரியான பாதிப்புகள் ஏற்பட்ட கூடாதுன்ற ஒரு விஷயத்துல நீங்க இதை சொல்றீங்க, புரியுது. ஆனா இங்க இந்த இடத்துலதான் அமைச்சர் கே நேரு சொன்ன அந்த ஆல்டர்னேட்டிவ் சொல்யூஷன் என்ன அப்படிங்கிறது எனக்கு நினைவுக்கு வருது. இப்ப என்ன பண்ணிருக்கிறாங்க அப்படின்னா குடிநீர் வந்து எல்லாம் அந்த லாரிகள்ல கொண்டு வந்து அங்க என்ன இது வரைக்கும் யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்களோ அதை திரும்ப யூஸ் பண்ணாம புதுசா தண்ணீரை கொண்டு வந்து இருக்கிற ப்ராசஸ் குடிநீர்ல கழிவுநீர் கலக்கலங்கிறீங்க, குடிநீர்ல கழிவுநீர் கலக்கல, அப்போ எதுக்காக தனியா டேங்கர் லாரில இருந்து எடுத்துட்டு வந்து தண்ணீரை கொடுக்கணும்? கலக்கலன்னு சொன்னா உங்களுடைய நிலைப்பாட்டில் இல்லப்பா, இது இன்னும் ஒரு படி மேல நீங்களே போங்க, அமைச்சர்களோ உங்களுடைய எம்எல்ஏக்களோ போய் அந்த குடிநீரை குடிச்சு பார்த்துட்டு இதுல எந்த பிரச்சனையும் கிடையாது அப்படின்னு சொல்லி நீங்க நிரூபிச்சுட்டு அதுக்கப்புறம் மக்களை குடிக்க சொல்லுங்க. ஏன் அதை செய்யல? அந்த மாதிரி செய்யற சூழல தமிழ்நாடு பாலிடிக்ஸ் இன்னும் வளரலன்னு நினைக்கிறேன். இயல்பான கேள்வி இது மக்கள் மத்தியில எழுல. இந்த மாதிரியான ஒரு தோணத்துல நீங்க தான் சொல்றீங்க குடிநீர்ல கழிவுநீர் கலக்கலை அப்படின்னு சொல்றீங்க. அதே கழிவுநீர் கலக்கலை அப்படின்னா ஏன் அந்த தண்ணீரை திரும்ப குடிக்க வேணாம்னு சொல்லணும்? எதற்காக தனியா டேங்கர் லாரில இருந்து கொண்டு வந்து குடிக்க வைக்கணும்?
அங்கே முரண்பாடு இருக்குல்ல. அப்ப இது இந்த முரண்பாடு தான் நம்ம கள்ளக்குறிச்சி விஷயத்திலயும் நம்ம கனெக்ட் பண்ணி பார்க்கணும். இந்த இடத்துலயும் ரொம்ப வருத்தத்திற்குரிய ஒரு விஷயம் என்னன்னா, ஒரு 4 வயது சிறுமி உட்பட ஒரு 3 பேர் வந்து இறந்து போயிருக்காங்க. அந்த இறப்புக்கு வந்து யார் பதில் சொல்ல, யார் பொறுப்பேற்றுக்கு போறது? நிச்சயமா இந்த அரசு வந்து நிச்சயமா இதுக்கு அரசு தான் பொறுப்பேற்கணும். இதுல எந்த மாற்றமும் கிடையாது. அடிப்படை தேவையா இருக்கிற குடிநீர் அவசியம். மக்களுடைய அடிப்படை தேவை. மனுஷனால குடிக்காம இருக்க முடியாது. மனிதர் ஒவ்வொரு உயிரினருக்கும் குடிநீர் அப்படின்றது அவசியம். அந்த குடிநீர் விஷயத்துல இந்த அளவுக்கு மெத்தன போக்கா அங்க இருக்கக்கூடிய நபர்கள், அங்க கூடிய நகராட்சி ஊழியர்கள் எல்லாமே இருந்திருக்கிறாங்க அப்படின்னா, அப்போ இது புகார் கொடுத்தும் அதற்கான சரியான நடவடிக்கைகள் இல்லை அப்படின்றதுதான் இப்போ வரக்கூடிய செய்திகள் எல்லாமே. அப்போ நீங்க சொல்லி சப்பக்கட்டு கட்டுறதுனால என்ன, இதனால மக்களுக்கு என்ன ஆக போகுது? மக்கள் இருக்கக்கூடிய இந்த விஷயத்துல ஏற்கனவே துயரத்துல இருக்கிறாங்க. நீங்க மேலும் மேலும் உங்களை துயரத்துக்கு உள்ளாகிக்கிட்டே இருக்கிறீங்க. அது அந்த பகுதியில மட்டும் இல்லாம இப்ப இந்த ஒரு பிரச்சனையின் மூலமாக வழியாகவாவது தமிழ்நாடு ஃபுல்லா என்ன இந்த மாதிரி எங்கெங்கெல்லாம் அந்த குடிநீர் பிரச்சனைகள் இருக்கோ, குடிநீர் கூட கழிவு நீரும் சேர்ந்து வருதோ, அது எல்லாத்தையும் சார்ட் அவுட் பண்ண வேண்டிய ஒரு நிலைமையில இருக்கிறோம். கொஞ்சமாவது விழிச்சுக்கணும். பட் கவர்மெண்ட் அந்த ஆக்ஷன் எடுக்குதா அப்படின்றத பொறுத்து அதை வெயிட் பண்ணி தான் பார்க்கணும்.